ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா டவுனுக்கு போகிறோம். டவுனுக்கு எதுக்குன்னா, ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுருக்கோம், பெட்டி கடை மாதிரி. அதில் பால் பாக்கெட்டு, தயிர் இது எல்லாமே வைக்கணுங்கிறதுக்காண்டி ஃப்ரிட்ஜ் இல்லை. அதுக்காண்டி வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கோம். போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ ப்ரைஸு. ஒரு டோர் போட்டது வாங்கலாம், சின்ன ஃப்ரிட்ஜாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். நானும் என் தங்கச்சியும் சிஸ்டரும். இன்ன வரைக்கும் நாங்கள் யார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால் எப்படி வாங்குறது என்னங்கிறது தெரில. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ விலை என்னன்னு. இஎம்ஐயில் தான் வாங்கணும். போய் பார்த்துட்டு வாங்க போய் பார்க்கலாம். என் தங்கச்சியும் பையனையும் பாருங்கள். பூஜை பொருட்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இஎம்ஐ ப்ராசஸ்க்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாம். சாம்சங் இஎம்ஐ 1450 இஎம்ஐ. ஒரு நாளைக்கு கட்டினா போதாது. அது ரெடி காசு வச்சிருக்கோம். என்ன சொன்ன? என்னமோ சொன்னாங்க. குடும்ப பிரச்சனை என்ன பண்ணுறேன், ரெடி காசு போட்டு எடுக்க முடியும். ஐஸ் கட்டி போட்டு மோர் போட்டு குடிச்சுக்கோ, நெசி போட்டு குடிச்சுக்கோ. இப்போ போனோடனே நான் ஐஸ் கட்டி தான் போட்டு வைப்பேன். மெடல் இப்போதைக்கு வருதா என்னன்னு தெரியல. சரிங்கண்ணா, 200 சரிங்கண்ணா. சரி, அங்கே வாடகை கொடுக்கறது கொஞ்சம் ஆகும்ல. மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும்? இப்போ 5000 கட்டணும். சரிங்க. தெரியலையே, எடுத்துகிட்டே வரல. பாப்பாயே கேட்போம். நான் ஒன்று செஞ்சேன், நீங்கள் ஒன்று எடுக்க வர்றதில்லை. பாருங்க, எங்கள் தம்பி என்ன பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெட்லேயும் உட்காந்து வந்துருக்கான். இவனுக்கு இது ஒரு ஆசை. ஊடெல்லாம் கட்டினா பெருசாக இது மாதிரி பெட்டு கட்டில் வாங்கினா தான் நல்லா. அது அந்த ஆரஞ்சு கலர் பெட்டு தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கேன். அதையே பார்த்து சார் இருந்திருக்கேன். சரின்ட்டு பீஸா கடைக்கு வந்துட்டோம். ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரி, பீஸா 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரசபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாம் லைட்டாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு. காலிஃப்ளவர் பக்கோடா, கோபி மஞ்சூரி. biryani.
பிரியாணி எக் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஆனால் செம்ம சூடாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. ஆனால் பரவாயில்ல, சீஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றோம் பீஸாவே. நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. 3 டிஷ் ஆர்டர் பண்ணி ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோதான், பாய். வீட்டுக்கு கிளம்பி இது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாய்ங்க.